ஹலோ ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி சிக்கன் மதுஹூது செய்ய போகிறோம். எப்படின்னு பார்த்துக்குங்க வாங்க. அதுக்காக தேவையானது பட்டை இதெல்லாமே எடுத்து பொடிச்சு வச்சுக்கணும். சீரகம், குருமிளகு. சிக்கன் 3/4 கிலோ எடுத்துருக்கேன். அதுக்கு பெரிய பெரிய பீஸாக தான் வேணும். தேவையானது 2 பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றலை, 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சதைச்சி போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு, ரெண்டுமே சதைச்சி தான் போடணும். நிறைய போடக்கூடாது. அதுக்கு அளவாக தான் போடணும். நிறைய மசாலா போடாமல் ரெண்டுமே நல்லா சதைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வணங்கட்டும். 2 தக்காளி. அப்புறம் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், அது எல்லாம் சேர்த்து பொடிச்சது, எல்லாம் மொத்தமாக போடக்கூடாது. அளவாக அதில் பொடி எடுத்து 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நிறைய போடக்கூடாது. மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி புதினா 1 பிடி, 2 சேர்த்து மல்லி புதினா 1 பிடியை போட்டுக்கலாம். போட்டு அரைச்ச தக்காளி இருக்குது பாருங்க, ஒரே ஒரு தக்காளி, பச்சை மிளகு 3 பச்சை மிளகும் போட்டு அரைச்சி விட்டது போட்டுக்கலாம். நல்லா மசாலா நல்லா ஒன்று வணங்கினதுக்கப்புறம் சிக்கனை அதில் போட்டுக்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதிலே வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரிசி 3/4 கிலோ அரிசி, 3/4 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ அரிசி போட்டிருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சு போட்டிருக்கிறேன். 1 கப்பு தண்ணிக்கு 1 கப் அரிசிக்கு 1 கப்பு தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 2 விசில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 விசில் விட்டு வச்சேன்னா சிக்கன் மதுஹூது ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டேன்னா இந்த மதுஹூது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துக்கலாம். பெரிய பெரிய பீஸாக தான் போடணும். சூப்பராக இருக்குது. அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எத்தனை அழகா சூப்பராக வந்திருக்குதுங்க. தயிர் சட்னி செஞ்சுருக்கேன். சாப்பிட்டுக்கலாம். எப்படின்னு பார்த்துக்கலாம். சிக்கன் எப்படி சூப்பராக நல்ல ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டியான சிக்கன் மதுஹூது ரெடி. சூப்பர் டேஸ்டி, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். காரமெல்லாம் இல்லாமல் அளவாக இருக்குது.